கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து வாபஸ் வாங்கினா உன் தம்பியை விட முடியும். இப்ப கிளம்புங்க. ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல சோழனோட ஓனர் சேரனுக்கு கால் பண்ணி சோழன் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி கிளிகளின்னு கிழிச்சு சோழனை இப்ப போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னதும் சேரனும் இல்லாமல் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. தம்பி மாதிரி நினைச்சு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணா அவன் எனக்கே விபூதி அடிச்சுட்டான்னு சொல்லி எனக்கு என் பணம் வரலனா அவன் ஜெயிலுக்கு போயிருவான்னு போனை வச்சிடறாரு. இதை கேட்டு ஏன் இவன் இப்படி பண்றான்னு சேரனும் நான் அவர்கிட்ட பணம் கேட்டனான்னு நிலாவும் புலம்பிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்க சோழன் போலீஸ் கையால அடி வாங்கின மேனிக்கு லாக்அப் குள்ள நிக்கிறத பார்த்துட்டு சேரன் கிட்ட போய் என்னடா இதெல்லாம் நீ நிஜமாவே பணத்தை எடுத்தியான்னு கேட்க அதுக்கு சோழன் வாயை திறக்காம தலை குனிஞ்சு நிக்க நீங்க கொடுத்தது திருட்டு பணமான நிலா வந்து கேட்டோம் அவமானத்தால அப்படியே நிக்கிறாரு. அப்ப சேரனின் நிலாவையும் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஓனரே வந்து கேஸ வாபஸ் வாங்கினதா உங்க சோழனை வெளியே விட முடியும்னு சொல்லிடுறாரு. சேரன நிலாவும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. பட் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் சேரன நிலாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நிலா ஸ்ட்ரைட்டா தன்னுடைய ஆபீஸ்க்கு வண்டியை விட்டு பதறிட்டு போய் தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் திவ்யா மற்றும் சோபனா கிட்ட நான் கொடுத்த அந்த 5 லட்சம் பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்க, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட், என்ன பிரச்சனைன்றதை நான் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நிலா வாங்கிட்டு சேரனோட சேர்ந்து சோழனோட ஓனரை பார்க்க கிளம்புறாங்க. அங்க போய் ரீச் ஆகி சோழனோட ஓனரை ஆபீஸ் ரூம்ல வச்சு மீட் பண்ணி அவர்கிட்ட பேச அப்போ ஓனர் வந்து புது வண்டி வாங்க வச்சிருந்த காசை எடுத்துட்டு போயிட்டான். பணம் இல்லாததால கைக்கு வந்த வண்டியும் கை மாறி போயிருச்சு. அவங்கிட்ட வந்து கூட விசாரிச்சா அவன் எடுக்கவே இல்லைன்னு சாதிச்சான். சிசிடிவி கேமரா மட்டும் இல்லைன்னா அவன் தான் எடுத்தான்னு தெரியாமையே போயிருக்கும்னு அதங்கப்பட்டு பேச அதை கேட்டு உங்க கஷ்டம் புரியுதுன்னு சொல்லி நிலாவும் சேரனும் அந்த 5 லட்சம் பணத்தை எடுத்து ஓனர்கிட்ட கொடுத்து சோழன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கெஞ்சியும் சோழன் இது வரைக்கும் மன்னிக்காத ஆளா நானு, ஆனா இது எப்படிப்பான்னு சொல்லி ஓனர் ரொம்ப யோசிக்க அப்ப சேரன் நிலாவை கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு சோழனுக்கு இப்பதான் கல்யாணமாகி 2 பேரும் இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவன் ஜெயிலுக்கு போயிட்டா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு சொன்னதும் ஓனர் சரிப்பானா வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சேரன் நிலா கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.